ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிகினர் கோடராக நம்ம ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா வந்து என்ன லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இல்லை என்ன கோடிங்கில் வந்து பூமிங்காக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் கோடு வந்து ஒரு லைன் கூட அடிக்கிறதே இல்லை. ஆஸ் அ பிகினர் கோடர் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து கோடிங் அடிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் எடுத்து கோட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதை விட. ஸோ ரிசர்ச் பண்ணுறதை விடுங்க, ஏதாவது ஒரு பாப்புலர் கோடிங் லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பிங் த பேசிக்ஸ். ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் போனீங்கன்னா ஏகப்பட்ட டியூட்டோரியல் இருக்கும். இப்போ வந்து அடுத்த ஏஐஎம்எல் என்ஜின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ட்விட்டரோட க்ளோன் எப்படி பண்ணுறது, இல்லை வந்து ஃபேஸ்புக்கோட க்ளோன் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்கும். அந்த டியூட்டோரியல்லாம் எப்படியும் ஒரு 10 மணி நேரம் இருக்கும். அந்த 10 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து அதை பில்ட் பண்ணாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இப்போ ஒரு பில்டிங்கை வந்து எப்படி நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் கரியரையும் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் கற்றுக்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து ஒன்றா கற்றுக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இப்போ ஏஐஎம்எல் வந்து பூமிங்கில் இருக்குது, நான் பைத்தான் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு 1 or 2 weeks பைத்தான் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பைத்தானில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறது. இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே தானே ஜாவா இருக்கும், ஜாவாவும் கற்றுக்கலாமே, நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் நல்லது தானே. ஸோ இந்த பிகினர் மிஸ்டேக்கை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எந்த பிகினருக்கும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜில் நீங்கள் என்ன டெப்த்தில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மல்டிபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பார்க்குறேன் ஒருத்தரோட வீடியோ, அப்புறம் வந்து நான் போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு புக்கு வாங்குகிறேன். ஸோ ஏதாவது ஒரு ரிசோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதையே வந்து டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்தால் வேறு ஏதாவது ரிசோர்ஸ் ரெஃபர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு கோடிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஒரு யூடெமி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன வந்து கோடு அடிக்கிறாரோ அதை அப்படியே வந்து பிளைண்டாக அடிக்கிறது, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறது இன்னும் மோசம். ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ காப்பி பேஸ்ட் வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் கோடை வந்து லைன் பை லைன் நீங்களும் அந்த இன்ஸ்ட்ரக்டரோட சேர்ந்து தான் அடிக்கணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைன் பை லைன் அடிக்கும் போது நீங்கள் ஒரு ஒரு லைனுக்கும் யோசிக்கணும். ஸோ இந்த லைன் வந்து என்ன பண்ணுது, இந்த லைன் வந்து என்ன லாஜிக்கு, இந்த லைன் வந்து ஏன் எழுதுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கோடிங் கற்றுக்கலாம். ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, கிவிங் அப் டூ ஏர்லி. ஸோ கோடிங் கற்றுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 நாள்லையோ 20 நாள்லையோ ஒரு மாதத்துலையோ கற்றுக்கிற விஷயம் கிடையாது. ஸோ கோடிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கதை கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் வந்து 9 அடி தோண்டுவார், டைமண்ட்ஸ் 10வது அடியில் இருக்கும். ஆனால் 9 அடி தோண்டிட்டு எதுவுமே கிடைக்கலன்னு அவர் வந்து விட்டுட்டு போயிடுவார். இன்னொருத்தர் வந்து அந்த 1 அடி தோண்டி டைமண்டை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 or 2 months வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் போட்ட 1 or 2 monthsோட எஃபர்ட் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, மினிமம் 3 to 6 months. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து 1 monthல கோடிங் கற்றுக்கிட்டேன், 2 monthsல கோடிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஜென்ரலாக எல்லாராலையும் முடியாது. ஸோ வந்து ஒரு 10% தான் அது முடியும். பாக்கி 90% வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 6 months ஆகும். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் இன் ஐசோலேஷன். ஸோ கோடிங் இன் ஐசோலேஷன்னா என்னன்னா, நம்ம வந்து தனிமையிலேயே கோட் அடிக்கிறது. ஸோ இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியல அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வந்து புரிய வாய்ப்பு இல்லை. பட் இதே நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக கற்றுக்குறோன்னா, நமக்கு புரியாதது இன்னொரு பையனுக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லை அவருக்கு புரியாதது நமக்கு புரிஞ்சிருக்கலாம். ஒரு குரூப்பாக கற்றுக்கிட்டாமோ அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கோடிங் வந்து கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக கற்றுக்கலாம். லாஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் பீங் கன்சிஸ்டன்ட். ஸோ கோடிங்ன்றது வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான். இப்போ நான் 1 வாரம் வந்து கோடிங் பண்ணுறேன், அப்புறம் வந்து நான் 2 வாரம் கோடிங்கே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து 1 வாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை கற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட கோடிங் வந்து அடுத்த 2 வாரத்தில் வந்து மறந்துடுவோம். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுறதான் நம்மளால் ஒரு வேலை பெற லெவலுக்கு வந்து நம்ம வந்து கோடிங்கை வந்து கற்றுக்க முடியும்.
ஸோ நடுவில் வந்து நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் வரலாம், அது ஜென்ரலாக எல்லாருக்கும் வராது தான். ஸோ 1 or 2 days நம்மளால முடியலன்னா தட்ஸ் ஓகே. பட் வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வந்து கோடிங் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி பண்ணது வந்து அட்லீஸ்ட் 50% வந்து மறந்துடும். நம்ம வந்து திருப்பி அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த பிகினர் மிஸ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கோடிங் ஜர்னியில் நீங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.